என்னம்மா 2-3 நாளாக வீடியோ போடுறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கிற? என்ன சமாச்சாரம்? ஏது நாளா இல்லைங்க, 2 வாரமே பிஸி கொஞ்சம். உனக்கு ரொம்ப பிஸி தான் இப்போ. ஆமாம், கடையாவார் கொஞ்சம் கடையாவார் பிஸியாக பிஸியாக இருக்கு. இருக்கிறதுனால எனக்கு வீடியோ போடுறது எல்லா வகையிலையும் காசு சேர்ந்துட்டு இருக்கு உனக்கு. சேர்த்து ஏப்பா நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அப்படி கொஞ்சம் பிஸியாக இருக்குது. முன்னே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கனால வீடியோ போட முடிய மாட்டேங்க. சொல்லுங்கள் என்ன? காலையில் ஒரு செய்தி பார்த்தேன். சரி, மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1 மணி நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன். நானும் பார்த்தேன். கன்னியாகுமரி மாவட்டம் இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டம் 6 குழந்தை பெற்றிருக்கிற 3 ஆம்பளை பையன் 3 பொம்பளை பிள்ளை. 90 வயசு கிழமை ஒரு கொலை பண்ணியிருக்கான். கருணை கொலை. 90 வயசு ஐயா ஒரு கருணை கொலை பண்ணியிருக்காரு. அதை பற்றி உனக்கு தெரியும்னா நீ சொல்லு பார்ப்போம். அது எப்படின்னா 90 வயசு ஆயாச்சு. ஆனால் 6 பேர் இருந்து இந்த ஷிஃப்ட்டு கணக்காம பார்த்துக்கிறது. எல்லாம் பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க. ஷிஃப்ட்டு கணக்கில் பார்க்கல, ஏதோ பேருக்கு பார்த்துருக்காங்க. ஏதோ அவங்களுக்குள்ள அதுலேயே தகராறு வந்துருச்சு பார்க்குறதுல. அந்த மாதிரி இருந்திருக்குது. அப்புறம் அந்த ஐயா இந்த பனைமலை அந்த வேலை தான் அவர் முடிகிற வரை செஞ்சுட்டாரு. 90 வயசாக எப்படி ஏறுவார்? கண் ரொம்பவும் முடியாமல் போயிருமல்ல, அந்த முடிகிற வரையில் வேலை செஞ்சுருக்காரு. அந்த அம்மாவும் கூட இருந்து அவங்க சம்சாரமும் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு குறைஞ்சது 85 வயசாவது இருக்குமல்ல பாட்டிக்கு. அப்படி இருந்திருக்கிறாங்க. நல்லா தான் வாழ்ந்துருக்குறாங்க. நல்லா அந்த குழந்தைகளை வளர்த்திருப்பாங்கல்ல. 6 பேர்த்தையும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பேரம்பேத்தி எல்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் நடந்தது பாருங்க கடைசியில் எப்படின்னு. அதை நினச்சா மனசுக்கே கஷ்டமா இருக்கு. எப்படி சொல்லுங்க? 90 வயசுல கத்தி எடுத்து ஒரு அந்த ஐயா கருணை கொலை செஞ்சுட்டாரு. எதனால அந்த மாதிரி செஞ்சாருன்னா, அம்மா படுத்த படுக்கையாகி முடியாம பூரா உடம்பு பூரா புண்ணு தாங்க முடியாம இந்த வேதனையில் அழுதுருக்குறாங்க. சத்தம் போட்டு அழுதுருக்குறாங்க. எந்நேரம் தான் பார்க்கறது. இந்த ஐயாவுக்கும் கண்ணு தெரியறது. ஒரு 3-4 மாசமா கண்ணு தெரியறது இல்லையாமா. கண்ணு தெரியாம எப்படியோ தடவி சம்சாரம் படுத்துருக்குறாங்க. 2 பேரும் தான் அந்த ரூமில். அது அப்படியே போய் கழுத்தை வெட்டிட்டாரு. அறுத்துட்டாரு. அது முடியாம தான் அந்த அம்மா வலி தாங்க முடியாம எந்நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறது. முடியாம தான் அவர் அந்த இதே சாப்பாட்டுக்கும் வழி இல்லையா. சாப்பாடு யாரும் கொடுக்கறதுக்கு வரல. அப்படிங்கும்போது ஒரு சின்னமாக தான் அந்த நேரம் வந்திருப்பாப்புல. அப்போ அந்த சாப்பாடு கொடுக்கறக்கு அந்த டைமில் வந்திருக்காங்க. கம்மியாக நடந்து போச்சு. என்ன நடந்து போச்சு? அப்போ பையன் என்னடா அப்பா வெளியே உட்காந்துருக்காரு என்னன்னு கேட்டுக்க. ஒன்றும் பேசலையே. உள்ளே போய் பார்த்துருக்கேன். அந்த அம்மா ரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்குது. அப்புறம் ஐயோன்னு கத்திருக்காங்க. அப்புறம் அழுது என்ன பண்ணுறது? அதனால உசுரோடு இருக்கும்போது பிள்ளைகள்லாம் அழுகுது. அந்த பொட்டை பிள்ளைகளுக்காக அது அறிவு வேண்டாம். பசங்க பார்க்கலன்னா பொட்டை பிள்ளைகள் கொஞ்சமாவது அப்பா அம்மாவை பார்க்கணுன்ட்டு இல்லை. நினச்சா ஒரு நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த செய்தி பார்த்தா நம்மளுக்கு. அது கருணை கொலை தான் பண்ணியிருக்காரு. கருணை கொலை தான் பண்ணி போலீஸ் வந்தாலும் கூப்பிட்டு போயிட்டாங்களாமா. அந்த ஐயாவை கூப்பிட்டு போயிட்டாரா? இல்லை ஆஸ்பத்திரி என்னமா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதான் கூப்பிட்டு போயிருக்காங்க. 90 வயசில் என்ன 90 வயசில் என்னதான் உள்ளதான் கொண்டு போய் வச்சு என்ன பண்ண முடியும்? அவரு தப்பு செய்யல. ஆனால் அவன் முடியவே இல்லை. சாப்பாடே இல்லைன்னு என்ன செய்ய முடியுது? பட்னியாகவும் கிடக்குறாங்க. வலி தாங்க முடியாமல் என்னதான் பண்ணுறது? சரி, அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? உனக்கு வலி தாங்க முடியாமல் அப்படியே எப்படி இருந்தாலும் பெட்டில் படுத்துட்டே இருக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதைத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ அப்படியெல்லாம் நம்மளுக்கும் வந்தால் நம்ம நிலம் வந்தால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். ஒன்றுமே புறப்படலை. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு. எனக்கு இப்போ 71 தான் ஆகுது. இன்னும் 20 வருஷம் போய் அதுக்குள்ளே எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும் இல்லையா? அப்படி வந்தப்போ பார்த்துக்கலாம். சரியா? இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு யோசனை நம்ம 90 வயசு வரைக்கும் இருக்குமாங்கிற யோசனை இருக்கா? 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இப்போல்லாம் டாக்டர் செக்அப் எல்லாம் பண்ணி உடம்பு நல்லா இருக்குது. அப்படி நல்லா எல்லாமே நல்லா தான் இருக்குது. மனநோய்க்கு 6 நாளைக்கு மருந்து. இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி நடந்திருக்குதுன்னா அவங்க பசங்க பொண்ணுங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, மனுஷ ஜென்மமாகவே இல்லையா? கொஞ்சம் கூட வேதனைப்பட மாட்டாங்களா? என்னமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி கீழே என்ன ஃபேமிலியா இருக்குது? எப்படி பாவங்க அவங்க எதுவுமே இல்லை. பார்க்கறது பெருசு இன்னைக்கு இல்லைப்பா, பெருசுதான் இல்லைன்னு சொல்லு. அவங்க ஆக்கிறது சாப்பிட்றது ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. எப்படியோ நடந்திருக்கு. நம்ம இங்கேருந்து என்னத்தையும் யோசனை பண்ண முடியும். அப்படி இல்லை, கொடுத்துருந்தா பிரச்சனை. 6 பேரில் ஒரு ஆள் இருந்தால் பரவாயில்ல. ஒரு கொஞ்சமாக சாப்பாடு கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். பண்ணியிருக்காங்க. பண்ணாமலும் 90 வயசு வரைக்கும் இருந்திருக்க முடியுமா? ஏதோ செஞ்சுருப்பாங்க.
அது சரியானபடி அவங்களுக்கு போய் கிடைக்கல. கிடைக்கல. சரியானபடியா நீ செஞ்சானே நான் செஞ்சானே 6 பேர் கொஞ்சம் நானும் போட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ கடைசியில் ஆளுது என்ன பண்ணுறது, அதனால உசுரோடு இருக்கும்போது மனுஷங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறேன். நாளைக்கு அது நியூஸ் பேப்பரில் வரும் பார்த்தா நான் பார்க்குறேன் என்னென்னு வரும்னு போடுவாங்க, டைம் போடுவாங்க நியூஸ், நல்ல நியூஸ் வரும். எல்லாத்திலும் வந்தாச்சு. அப்புறம் நீங்கள் என்ன நாளைக்கு பேப்பரில் பார்க்குறது? இன்னும் எதுவும் ஏன் கவனிக்கல அவனுக்கு எதுவும் அவனுக்கு மறுபாரு இன்னி அது அந்த மாதிரி. சரி, நீ எதுக்கு சுதாரணமாக நான் 20 வருஷம் வரைக்கும் எண்ணிட்டு இருக்கிறேன்னா இல்லை நாளைக்கே போகிறேன்னா யாருக்கு தெரியும்? உங்களுக்கு இதை சொல்லத்தான் ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க?